Hi friends, welcome to Smile Tech. இந்த வீடியோவில் தமிழ் டைப்பிங் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங், தமிழ் டைப்பிங் இதுதான் நமக்கு இப்போ முக்கியமான தேவை. ஸோ இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதே அளவுக்கு தமிழ் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சது இல்லை. ஸோ இப்போ இந்த தமிழ் டைப்பிங்கை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இந்த தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாலலாம் அதிகமான தமிழ் வேர்ட்ஸ் வருது. ஸோ இதனால் நம்ம டைப்பிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் டைப்பிங் கற்றுக்கிறது ரொம்பவுமே ஈஸி தான். அதுவும் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் டைப்பிங்கோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த தமிழ் டைப்பிங்கை ஈஸியாக கற்றுப்பீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டைப்பிங் ஈஸியாகவே புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் படிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சில ஷாப்பிங் மால்ஸ், சில கடைகள், மெடிக்கல் ஷாப்ஸ் போனோம் அப்படின்னா அங்கே சில டைப்ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமை பார்க்காமலே ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள் மற்றும் சுச்சுவேஷன் காரணமாக நமக்கு அதுக்கான டைம் கிடைக்காது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப சுலபமாகவே தமிழ் டைப்பிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் டைப்பிங் கற்றுக்கணும்னாலும் எங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டைப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ் டைப்பிங்கை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமாக தான் நம்ம தமிழ் டைப்பிங்கை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகி காட்டும். ஸோ கலப்பை. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் வழக்கமாக எல்லா சாஃப்ட்வேரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சியில் தான் வழக்கமாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்க்கனாலும் தேவையில்லை. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேட்பேட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வேட்பேடில் தான் நம்ம டைப் பண்ணி பழகணும். அதனால் இப்போ வேட்பேடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வேட்பேடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான சைஸில் ஃபாண்டை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்புக்கு போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் அந்த ஆப்போட தம்ப்நெயில் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ இதான் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதுக்கான சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய சின்ன ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸ் இருக்கும், குவைட் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீபோர்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டைப்ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் ஷார்ட்கட். ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பட்டன் யூஸ் பண்ணால் ஷார்ட்கட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். F1 F2 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ F2 ஆல்ரெடி கொடுத்துருக்கு, அதனால் நம்ம அதையே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க நோட் பேட்குள்ளாடி போகிறோம். ஸோ இப்போ இந்த F2 எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம நோட் பேடில் டைப் பண்ணுறோம், ASDF இந்த மாதிரி டைப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி காட்டும். இப்போ அந்த ஷார்ட்கட் கீ F2 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தமிழ் வேர்டிங் மாறிடும். ஸோ இப்படி நீங்கள் நம்ம தமிழ் டைப்ரைட்டிங் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ இனிமேல் வாங்க நம்ம எப்படி டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற பேசிக் ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் F2 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கிலீஷில் வரும். ஸோ F2 அமுக்குனீங்க அப்படின்னா மறுபடியும் தமிழில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் பேசிக் கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் மாதிரி தான் இந்த தமிழ் டைப்பிங்கும். ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா தமிழ் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கற்றுக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப்பிங்கில் பேசிக்காக ASDFலேருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் JKL செமிகாலன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் டைப்பிங்க்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யா, லா, நா, கா, அப்புறம் தா, மா, டா அப்படிங்கிற மாதிரி முடியுது. ஸோ இப்போ வாங்க நம்ம டைப்பிங் பண்ணி கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் டைப்பிங் பார்த்துக்கிட்ட மாதிரி தான் இந்த தமிழ் டைப்பிங்கும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பேசிக் எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்குது. அதாவது நம்மளுடைய சுண்டு விரலை ஏல வைங்க, அப்புறம் மோதிர விரலை S, அப்புறம் நடு விரலை D, ஆள்காட்டி விரலை Fல வைங்க, அப்புறம் கட்டை விரலை ஸ்பேஸில் வைங்க. ஸோ A கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது யா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா S, அது லாவாக வரும். அடுத்து D, F, ஸோ அடுத்து ஸ்பேஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டைப்ரைட்டிங்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் டைப்ரைட்டிங்கில் இருக்க மெத்தட்ஸ் அப்படி தான் நாம் இதை பார்க்க போகிறோம்.
அடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் செமிகோலன் நம்ம அங்கே டைப் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டா வரும். அடுத்து இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா எல், அது வந்து ஈட்டாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கே வந்து மான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே பார்த்தீங்க அப்படின்னா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 100 தடவையோ 50 தடவையோ நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த பேசிக் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையவே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டைப்ரைட்டரில் இருக்க மாதிரிப்பட்ட மெத்தட்ஸ் தான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது ஏஎஸ்டிஎஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப் அடித்தா இந்த மாதிரி வரும். அடுத்து ஸ்பேஸ். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 100 டைம்ஸோ 50 டைம்ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேசிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த உள்ளதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கீபோர்டை நல்லா பார்த்துடுங்க. ஸ்டார்டிங் வந்து இதுதான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அடுத்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இது, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது, ரைட் ஹேண்ட் சைடில் இது, அப்புறம் நம்ம ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 4-5 டைம் இல்லை ஒரு 50 டைம்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ வாங்க அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கூகுள்லேயோ இல்லை நெட்லேயோ வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கீவேர்டை ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன சிம்பிள்ஸ் வரும், என்னென்ன லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வணக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் எப்படி டைப் பண்ணலாம், அதுவும் இந்த இங்கிலீஷ் கீபோர்டில் அப்படிங்கிறத வாங்க காட்டித்தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வணக்கம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டீயில் இருக்கும். ஸோ டி. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இசட்டில் இருக்கும். ஸோ அப்புறம் கா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த எஃப்ல இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கா வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி வணக்கம் வந்து ஈக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செமிகோலன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கா கொடுத்துக்கிட்டு இந்த செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வராது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கா கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கா தான் வரும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மா வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்துருப்போம். ஸோ கேயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மா வணக்கம் தான் வருமே தவிர, ஸோ வணக்கத்துக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி செமிகாலனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த கேயை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டி இசட், அப்புறம் நம்ம செமிகாலன், அப்புறம் இங்கே எஃப், அடுத்து மறுபடியும் கா, அதனால எஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா இம் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு செமிகாலன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கே கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வணக்கம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போகாமலே வந்து ஈஸியாக வந்து தமிழில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 டைமோ இல்லை ஒரு 20 டைமோ நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வணக்கம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக புரிஞ்சிடும். ஸோ இதை மாதிரியே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நம்ம வணக்கம் பார்த்துக்கிட்டோம். ஸோ வணக்கம் மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நண்பன், தோழன். ஸோ இப்போ நம்ம நண்பன் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பன் டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான். ஸோ நான் வந்து எந்த கீவேர்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரியே வந்து நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சுழி நான் தேவைப்படுது. ஸோ 3 சுழி நான் பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 சுழி நான் வந்துடுச்சு. நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நண்பன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு தான் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செமிகாலன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செமிகாலனை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே டாட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இசட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பார்த்தீங்களா நண்பன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அடுத்து நம்ம பேசிக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஜி. ஸோ இதில் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சுழி நான் தேவைப்படுது. ஸோ இந்த 2 சுழி நான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் பேசிக்கில், அதுவும் டிலேயே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு நண்பன் தான் தேவை, நண்பனா அப்படிங்கிற தேவையில்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் செமிகாலன் கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டியை வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு நண்பன் வந்துடுச்சு. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வேளை நண்பனில் வந்து நமக்கு 2 டாட் தேவைப்படுது. அதனால அந்த நாவை ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த செமிகாலனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நண்பன் கரெக்டாகவே வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெயர் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பெயர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கீவேர்டை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கீவேர்டை பார்க்கணும் தேவையில்லை, நீங்களே வந்து டைப் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ணன் அப்படிங்கிற பெயரை வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லேயே வந்து இருக்குது எஃப்லே கா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 3 சொல்லி நா. ஸோ 3 சொல்லி நா கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செமிகாலனை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா கண்ணன் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன் தேவையில்லை, ஸோ நான் தான் தேவை. அதனால டேரெக்டாகவே வந்து நம்ம இசட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சொல்லி இன் தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே செமிகாலனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டியை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பேரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து அதிகமாகவே ப்ராக்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே அது வந்து ப்ராக்டிஸாக தரவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து தமிழ் டைப்பிங்கை கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.